vlog நம்ம எஸ்இஓ பண்ணுறோன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. க்ராலிங் அப்படிங்கிறது, க்ராலிங், இண்டெக்ஸிங். ஃபஸ்ட் வந்து க்ராலிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு புது கண்டென்ட் எழுதிட்டு அதை நீங்கள் வந்து இந்த சர்ச் கன்சோலில் போய் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து க்ரால் ஆகிறதுக்கு, அதாவது கூகுளில் வந்து க்ரால் ஆகிறதுக்கு 2 to 3 hours எடுத்துக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 or 2 days, 1லேருந்து 2 days ஆகும். இதுதான் ரெண்டாவது விஷயம். உங்கள் பிராண்ட் கீவேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோடய பிராண்ட் கீவேர்டு. உங்களோட பிராண்ட் கீவேர்டுக்கு நீங்கள் ரேங்க் ஆகிறதுக்கு 2 to 3 weeks ஆகும். இதுதான் அந்த விஷயம். அடுத்தது ஒரு லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் இருக்குல்ல. லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ்னால் ஒரு சர்ச் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 50 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 months ஆகும். ஒரு மிட் சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 6 to 9 months ஆகும். ஒரு ஹை சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸ், அதாவது 500க்கு மேலே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 1 or 2 years ஆகும். இதுதான் வந்து அந்த எஸ்இஓ ப்ரொசீஜர்ஸ். உங்களுக்கு எஸ்இஓ ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எஸ்இஓ பண்ணித்தரேன்.